Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கேரளாவைச் சேர்ந்த பிரபல மலையாள ராப் பாடகராக அறியப்படுபவர் ஹிரன்தாஸ் முரளி என்கிற வேடன் கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாவிலும் செய்தி ஊடகங்களிலும் அதிக அளவில் பேசப்பட்டவர் இவர்தான். அதற்கு காரணம் சிறு வயது முதல் தான் எதிர்கொண்ட ஒடுக்குமுறைகளை மட்டும் பாடலாக மாற்றாமல் தன்னைப் போல் உலகம் முழுவதும் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகும் அனைவருக்காகவும் தனது பாடல்களில் வரிகளை அமைத்து பாடி வருகிறார். இதனால் வேடனை மொத்த கேரள இளைஞர் பட்டாளமும் கொண்டாடி வருகிறது. வேடன் என்ற மேடை பெயரால் பிரபலமாக அறியப்படும் ஹிரன்தாஸ் முரளி கேரளாவின் திருச்சூரில் பிறந்தவர். அவரது அம்மா ஜாஃப்னாவில் பிறந்தவர். ஈழத்து பெண்மணி. அகதியாக தமிழகத்துக்கு வந்த இவர் ஊட்டியில் சில காலம் வேலை பார்த்துவிட்டு கேரளாவில் செட்டில் ஆகியுள்ளார். அங்கே முரளி கிருஷ்ணா என்ற கேரள நபரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு பிறந்தவர்தான் தற்போதைய ராப் ஸ்டார் வேடன். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் என்ற தனது முதல் இசை ஆல்பத்தை யூடியூபில் வெளியிட்டு புகழ் பெற்றவர். இந்த பாடல் தீயாக பரவி வேடனை பிரபலமாக்கியது. சாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக இந்த பாடலில் இடம்பெற்ற வரிகள் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் வேடனுக்கு எதிராகவும் கேரளாவில் எதிர்ப்பு குரல்கள் ஒலிக்கிறது என்றால் அது RSS அமைப்பு மற்றும் பாஜகவினரிடையே இருந்துதான். தனது பாடல்களில் இந்து மதத்தையும் பிரதமர் மோடியையும் அவர் அவமதித்திருக்கிறார் என பாஜக நிர்வாகிகள் சிலர் வேடன் மீது அண்மையில் காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த நேரத்தில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சியில் பாடச் சென்ற போது அங்கே வேடனை சோதனை செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அவர் சில மணி நேரத்திலேயே சிறுத்தை புலியின் பல் பொருத்தப்பட்ட செயின் அணிந்திருந்ததாக கேரள வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகும் எர்ணாகுளம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் வேடனுக்கு ஜாமீன் வழங்கியது. இப்படியான நிலையில் வேடனை மிகவும் கடுமையாக விமர்சித்த RSS அமைப்பின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான கேசரியின் தலைமை ஆசிரியர் மது கேரள காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூர் கோவில் நிகழ்ச்சி ஒன்றில் வேடன் குறித்து பேசிய தலைமை ஆசிரியர் மது, வேடன் தனது பாடல்கள் மூலம் சாதி அடிப்படையிலான தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார். அவரது பேச்சுகள் சாதி குறித்து எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்குகிறது. அவர் பரப்ப நினைப்பது நச்சுக்கலை. நாட்டை துண்டாட நினைப்பவர்கள் இவருக்கு நிதியுதவி செய்வதாக கூறியிருந்தார். இத்தகைய பேச்சுகள் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் RSS பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மது கேரள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கருப்பு உடை, களைந்த தலைமுடியுடன் மேடையில் பாடுவார் வேடன். திடீரென சட்டையை கழற்றி கையாலேயே சுழட்டி ஆக்ரோஷமாக பாடுவார். சில சமயம் ஜாலியாக கிண்டலாக பாடினாலும் தன்னுடைய கருத்துக்களை சரியாக பதிவு செய்து வருகிறார். வேடன் வளர்ந்துவிடக் கூடாது என RSS உள்ளிட்ட அமைப்புகள் வேலை பார்த்து வரும் நிலையில் இவருடைய சாதிய அடக்குமுறைக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நடிகர் மம்முட்டி, பிருத்திவிராஜ் போன்ற உச்ச நட்சத்திரங்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.